என்னம்மா இது படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்க? கருப்பு கோவில், காசு தோப்பு வீடு, பந்திப்பாறை, தோட்டக்கர்மம். அட, எங்க ஊரை போய் படமா வரைஞ்சிருக்கியே, எதுக்குமா இது? முதல்ல காஃபியை கொடுங்க ஆண்டி, சொல்றேன். என்ன என்னங்க இங்க பாருங்க, நம்ம ஊர் அப்படியே படமா வரைஞ்சிருக்கு இந்த புள்ள. ஆமா, எதுக்கு தாயே? அங்கிள், பேச்சு பாட்டி 4 பொன்பானை வச்சிருந்திருக்காங்க. அது நிறைய நகை வச்சிருந்திருக்காங்க. அதுல 2 பானை காலியா கிடைச்சிருக்கு, 2 பானை கிடைக்கவே இல்லை. கரெக்டா அங்கிள்? ஓஹோ, மறுபடியும் பொன் பானை ஆராய்ச்சியா? அதானே பார்த்தேன். என்னடா இது, பொண்ணு காலையில இருந்து வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்குதுன்னு. புளி பதுங்குனா பாயறதுக்குன்னு சொல்லலாம், எலி பதுங்குனா எள்ளுரண்டிக்குன்னு தானே அர்த்தம். சொல்லுமா. அங்கிள், பாட்டி வீட்டை விட்டு பானைங்களோட வெளியில போனதை ராஜேந்திரன் பாத்திருக்கான். கூட ஒரு ஆளை துணைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. 4 பானைங்களையும் சைக்கிள வச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த ஆளை துரத்தி விட்டுட்டு பானைங்களோட பாட்டி பரிசல்ல ஏறி கம்மாய் கடந்ததையும் ராஜேந்திரன் பாத்திருக்கான். அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்படின்னா கம்மாவுக்கு அக்கறையில தான் அந்த நகை இங்க இருக்குங்கிறியா? இல்ல அங்கிள், கம்மாய்க்கு அந்த பக்கம் வயல் தான் இருக்கு, அதுவும் பக்கத்தூர் வயல். அது மட்டும் இல்லாம வயல்ல புதைச்சா எப்படியும் ஏர் உழுவாங்க, பானைங்க வெளியில வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால கம்மாய்க்கு அந்த பக்கம் டெஃபினட்டா இருக்க முடியாது. அப்போ கம்மாவுக்குள்ளதான் அந்த நகை இங்க இருக்குங்கிறியா?